மாதிரியான கருத்தான பாடல்களை போட்டா பரவாயில்ல. ஆனா சினிமா படங்கள்ல வர குத்து பாடல்கள், தவறான அர்த்தம் கொண்ட பாடல்கள் எல்லாம் குழந்தைகள் மத்தியில ஒளிபரப்பி அதை ஏற்கவே முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிட்டு உடனே இதை நிறுத்தணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த அரசின் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். ஜனநாயக நடைமுறைக்கு எதிராக குழந்தைகளை பயன்படுத்தி பெரியவங்க கிட்ட வாக்கு கேட்டார் என்று இருக்கக்கூடிய முதலமைச்சர். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே கோயம்புத்தூர்ல 10 வயது பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ், கும்மிடிப்பூண்டியில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதர்ல வீசப்பட்டு அந்த குழந்தை இறந்தும் போயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லயும் சரி, கும்மிடிப்பூண்டியிலும் சரி, 2 சம்பவத்திலுமே மரணமடைஞ்ச குழந்தைகளுடைய உடலை பெற்றோர்கிட்ட முறையா கொடுக்காம வேறு இடத்துல காவல்துறை மூலமாகவே அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரி வடநாட்டில் இருக்குமான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. சிங்கப்பெண் படைன்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கினார். அந்த திட்டம் வந்த அடுத்த நாளே எழுதி கொடுத்தது அப்படியே வாசிக்கிறாரு, அவ்வளவுதான். அப்படியே அவங்க சேனல்ல என்ன நெகட்டிவ் தாட்ஸ் வருமோ அதை அப்படியே அவர் வாசிக்கிறாரு. ஜூன் 12ஆம் தேதி அங்க நடந்த எந்த ஒரு நல்ல இத பத்தியுமே பேசல, தெருவுக்கு தெரு நடக்கிற நல்லத பத்தி எதுவுமே பேசல. சிங்கப்பெண் படை குற்றவாளிகளை சேஸ் பண்ணுவாங்க. இவங்க ஆட்சியில ஆப்போசிட்ல பேசுறதுக்கு இப்படி ஒரு காம்படிஷனர் யாருமே இல்ல. அதனால இவங்க அப்படியே அலைஞ்சிட்டாங்க, நல்லவங்க நல்லவங்க. சிங்கப்பெண் படை ஃபாலோ பண்றதோட மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்தது ஏடிஎம்கேயா, அவங்களுக்கு இப்படி பேசுற திறமை கிடையாது, அமைதியாவே இருந்துட்டாங்க. இவங்க எங்க பாயிண்ட் கிடைக்கும்னு பார்த்து பார்த்து தேடி தேடி பேசுறாங்க. அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சியில எதுவுமே நடக்கல. ஸ்டாப் பண்ணுங்க சபாநாயகர் சார், அவரோட வாய்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.